ஓகே. ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க என்னென்று எங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல என்னென்று நாங்க நம்மட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்றது. அதாவது ஒரு ஃப்ரீ ஆப் மூலமா என்னென்று ரெக்கார்ட் பண்றது, அதாவது ஆடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியன்றத தான் நான் பார்க்க போறோம். அதாவது நான் யூஸ் பண்ற ஆப்ப தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் கனடால யூஸ் பண்றேன். நான் முதல் பிசிலயும் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிசிலயும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ட்டு இருக்கிறேன். வாங்க காய்ஸ் கூட கதைக்காம நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே காய்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னோம்னா என்னென்று ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ஸோ அதுக்கான ரிவ்யூ போல நைட் ஆப் வச்சுருக்கேன். நான் சொன்ன ஆப் எடுத்து எனக்கு காட்டுங்க சொல்லி பாருங்க. முதல்ல நான் நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசி நான் சேவ் பண்ண கண்டேன் உங்களுக்கு இந்த ஆப்லாம் நான் இந்த ரெக்கார்ட் ஸ்க்ரீன்லாம் சேவ் பண்ணான். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த ஆப். ஸோ நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இது இந்த வீடியோ தாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ற ஆப் என்னென்ன வேலை செய்யும்னு சொல்லி எல்லாம் ஒன் பண்ணி இந்த மைக்ரோஃபோன் ஒன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதாங்க நான் கதைக்கிறதுக்கு இருக்கேன். ஸோ நான் மைக்ரோஃபோன் ஒன் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அது முதல் ப்ரிவ்யூ கூட பார்க்காம நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு எடிட்டுக்கு கூட போட்டேன். எடிட்டுக்கு போட்ட பிறகு ஃபுல்லா பார்க்கறது இதுக்கு சவுண்டே காணல. என்னடா ஹோதாருன்னு சொல்லி பிறகு இப்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ பார்க்காம வீடியோல இருந்தா போகாம மைக்ரோஃபோன் சொல்லி இருக்கு. இது பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் நான் எங்களோட பிசிஎல்ல நார்மலா எங்களோட பிசிஎல் இல்ல கைஸ் நார்மலா என்ன பேர் நம்ம லேப்டாப்ல மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. பெரும்பாலான லேப்டாப்ல மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்களோட ஃபோன்ல எந்த லேப்லயும் மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ அதாங்க சார் மைக்ரோஃபோனை ஆன் பண்ணிட்டு நாங்க இப்போ வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ட்டா நாங்க காய்ச்சி கொண்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நான் இப்போ அப்படித்தாங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கைஸ் இந்த மைக்ரோஃபோன் சிஸ்டம் ஆடியோன்னு சொன்னோம்னா நாங்களுக்கு இப்போ ஒரு வெப்சைட்ல கைஸ் ஒரு வீடியோ இருக்கு. பட் எங்களால் அது டெவலப் பண்ண முடியல. எங்களுக்கு அந்த வீடியோ இருக்கிற ஆடியோ அப்படி எல்லாம் எங்களுக்கு கிளியரா கேட்கணும்டா. ஸோ நீங்க இந்த சிஸ்டம் ஆடியோ வச்சு யூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சுலபமா கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அந்த இரைச்சல் சவுண்ட் ஒண்ணுமில்ல மைக்கால அதை ரெக்கார்ட் பண்றதாக விட உங்களுக்கு நேர சிஸ்டமாலேயே அந்த அந்த சிஸ்டத்துக்கு உள்ளாலேயே அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு என்னென்ன படிவா சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. மெட்டப்ஸ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோனாலே உங்க லேப்டாப்ல மைக்ரோஃபோன் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. அந்த மைக்ரோஃபோன் உங்களோட ஸ்பீக்கர்ல என்ன கேக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ண. ஆனா இந்த சிஸ்டம் ஆடியோன்னு சொல்றது அப்படி இல்லை. சிஸ்டத்துல என்ன ஆடியோ வருதோ அதை அப்படியே எடுக்குங்க. அதான் சிஸ்டம் ஆடியோன்னு சொல்றது. இது எப்படின்னு விளக்கமா சொல்ல தெரியல guys. அடுத்து டைமர் பாத்தீங்கன்னா 1 ஹவர் கிட்ட விட்டுருக்குது. இப்போ நான் 1 ஹவர் 50 செகண்ட் 50 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் போட்டேன். அந்த 2 செகண்ட்ஸ் முடிய எனக்கு நான் எடுக்கிற இந்த வீடியோ ஆஃப் ஆயிரும். அது பிறகு ஆடியோ ஒன்லி. ஆடியோ ஒன்லி அந்த டைம்க்கு எனக்கு ஆடியோ வேணும். அதாவது மைக்ரோஃபோனை கட்டாயம் ஆன் பண்ணணும் guys. இந்த ஆடியோ ஒன்லிக்கு ஏன்னா நான் இப்படி ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து தாங்க சொல்றேன். இந்த ஆடியோ ஒன்லி போட்டோம்னா மைக்ரோஃபோன் கட்டாயம் ஆன் பண்ணி வச்சுக்கோணும். சிஸ்டம் ஆடியோ ஆன் பண்ண அது பிரச்சனை இல்லை guys. உங்க சிஸ்டம் ஆடியோ உங்களுக்கு வேணும்னா இப்ப காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆடியோ மட்டும் தான் தேவை. காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. உங்க சிஸ்டமோட ஆடியோ இருக்குன்னா உங்க சிஸ்டம்ல ஒரு ஆடியோ ப்ளே பண்ணீங்கன்னா சிஸ்டம் ஆடியோ ஆன் பண்ணியிருந்தா தான் அந்த ப்ளே பண்ற வழியா கேட்கும். இல்லாட்டி உங்க மைக்ரோஃபோனால அதை சென்சர் பண்ணி கொண்டு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஷோ கேமரா ஷோ கேமரா இல்லைன்னா கேமரா இப்ப இல்ல. கேமரா இருக்குது. ஆனா இந்த மேல மறைச்சு விட்டுறேன். பரவாயில்ல கேமரா எல்லாருக்கும் தெரியும் தானே. அது பேர் ரெக்கார்ட் அமர்த்தினா ஓகே 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 ஓகே. எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. பயங்கர என்னடா இது அந்த டிஸ்பிளே ஒன்று வேறு நைஸ். அந்த ஆடியோ ஒன்லி கொடுத்துக்கிறேன். ஆடியோ ஒன்லி கொடுத்தா அப்படித்தான் நைஸ் வரும். ரெக்கார்டை கொடுத்தோம்னா எங்களுக்கு ரெக்கார்ட் கேப்சர் வித் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போகும். ஷாயோன்னு இப்படி நிறைய விண்டோஸ் இருக்கு. அந்த விண்டோஸ் ஷாயோன்னு ஷாயோ டிஸ்பிளேன்னு சொன்னா இந்த டிஸ்பிளே இதாகும். இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணேன்டா ஓகே ஆகிடும். நான் விண்டோவில் ரெண்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணேன்னா அந்த விண்டோவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணும். வேற guys இந்த ஆப்பில் பெருசான்னு சொல்லிக்கிறது கொண்டும் இல்லை. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி தான் விட்டுருக்கிறேன். ஆடியோ ஒன்லின்னு விட இல்லை நார்மலாக தான் விட்டுருக்குது. ஷோ கேமரா ஒன்றும் இல்லை. நார்மலாக மைக்ரோஃபோன் பண்ணி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி தான் விட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணேன்னா ஸ்டாப் ஆகிடும். அதனால இந்த வீடியோ அவ்வளோ தூரம் முடிச்சிடலாங்க. பெரிய பெரிய லேப்லையும் டெவலப் பண்ணி லேப் அதாவது நார்மல் லேப்டாப்ஸ்லையும் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம்.
மேக்புக்காகலாம் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃப்ரீயா சொல்லி அடிச்சாலே இது வந்துரும் கைஸ். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்துலயும் டவுன்லோட் பண்ணி கூடிய மாதிரி இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி கொடுங்க. அப்போ நான் ஒரு நியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.